அனைவருக்கும் வணக்கம். வாடி வாடி கைப்படாத சீடி அப்படிங்கிற பாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் மதுரையில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியில குத்தாட்டம் போட்டதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து அவர்கிட்டயே போய் மைக்க நீட்டி கேட்டாங்க, என்னங்க நீங்க வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்டதுக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு இளைஞர்கள்லாம் என்னை வந்து கூப்பிட்டாங்க, வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி அவர்களுடைய கோரிக்கை ஏற்று நான் போய் ஆடினேன், இது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் பிறந்த நாள என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமா அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா? சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதோ இல்ல இது மாதிரி வந்து நீங்க என்ஜாய் பண்றதோ தப்பே கிடையாது. ஆனா அது நீங்க விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு நபரா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர், நீங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், உங்களை வந்து பல நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பள்ளியிலேயே நீங்க என்ன உரையாற்றுவீங்க, நீங்க என்ன வந்து மாணவர்களுடைய கல்விக்கு உதவிபூர்வமா நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறத மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ராங்கான ரோல் மாடலா அந்த பள்ளியில உள்ள மாணவர்களை தப்பான முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு தான் பயன்படும். இது வந்து அமைச்சர் அவர்கள் மட்டும் பண்றது இல்லை. நாளைக்கு வந்து விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அது தொடர்ந்து கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகள்ல தாவேக்கவினர் உள்ள போயிட்டு கட்சி கொடியை காட்டுறது, விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து மாணவர்களுக்கு கொடுத்து விஜய் மாமான்னு கத்துங்க அப்படின்னு சொல்றதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கட்சிக்காரங்க தான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் தாவேக்க கூட இல்லை, இவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய எம்எல்ஏ இப்போ அமைச்சராக ஆகியிருக்காங்க இல்லையா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எந்த அளவிற்கு வந்து இவர்கள் வந்து ஒரு விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, கட்சி மேடைகளை ப்ரொமோட் பண்ணலாம், தானே தலைவர் தன்மான தலைவர்னு பேசலாம். ஆனால் வந்து ஒரு அவர் நடித்த பாடல் அப்படிங்கிறதுனாலேயே அதை வந்து பள்ளி மாணவர்கள் முன்னாடி நடனமாடி காட்டுறது மூலமாக என்ன இவர்கள் வந்து அங்கே ஷோகேஸ் பண்ண விரும்புகிறாங்க. பாருங்க, விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோ, எந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான பாடல்கள் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டா அந்த பாட்டோட வரிகள் எடுத்து போட்டு ஊடகங்கள் என்ன கேட்குறாங்க, ஒரு ஆபாச பாடலுக்கு இவர் டான்ஸ் ஆடிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஒரு வேணும்னே பண்ணாரம் சொல்ல வரல. ஆனால் அந்த பாடல் வந்து அப்படிப்பட்ட வரிகள் தானே. அது அந்த பாடல் என்ன உணர்த்த வருது, அதை வந்து இவர் இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து இது மாதிரி அதை ஆடும்போது அதை எப்படி எடுத்துக்கிறது? அர்த்தம் புரியாமல் பல பேர் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இவர் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இது ஒரு மக்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரியான சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மக்கள் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பல. அது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அழகும் அல்ல. இது ஒரு பக்கம். இவரை மட்டும் கேள்வி கேட்கறதுக்கு இது கிடையாது. நீங்க சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம், கோயம்புத்தூர்ல ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது கல்லூரியில. அங்க வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வந்து கலந்துக்கிறார். அவர் கூட 2 அமைச்சர்கள் கூடுதலாக கலந்துக்கிறாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரியில பட்டமளிப்பு விழால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கட்சி பாடல் வந்து ஒலிக்குது. ஒரு பட்டமளிப்பு விழாவில் எதுக்காக கட்சி பாட்டை இவர்கள் வந்து பாடணும்? இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க கட்சியை கடந்து மக்களினுடைய பிரதிநிதியா இருப்பாங்க, மக்களினுடைய ஒரு நேரடி தொடர்புள்ள நபர்களா இருப்பாங்க. நீங்க வந்து எதிர்கட்சியினர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கான மதிப்பை கொடுத்துதான் வந்து பேசுவாங்க. விஜய் அவர்கள் தாவேக தலைவரா இருக்கும்போது என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். ஆனா அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படிங்கிறப்போ அந்த பொறுப்புக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அவர்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட கூட ஒரு மாண்போட நடந்துக்கணும். அவர்கள் வந்து ஒரு பொதுவான நபர்களாக ஆக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளம். நீங்க வந்து ஒரு கல்லூரியில போயிட்டு ஒரு கட்சி பாட்டை போட்டு அதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா இது எப்படியா இருக்கும்? உடனே சொல்லுவாங்க, அது நாங்களா திட்டமிட்டு பண்ணல, அவர்களா அன்பா பண்ணாங்க, நாங்க அப்படியே பண்பா ஏத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு தவறான செயல், கண்டிக்கத்தக்க வேண்டிய செயல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து எல்லாருமே கேள்வி கேட்கணும். ஆட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 நாள் கூட முடியலைங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகள்லையும் இவர்கள் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரிகள்லையும் அப்படியே ஒரு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரியில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு இருக்கும், பள்ளிகளில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி அடுத்த தேர்தலில் ஓட்டு வந்துடும், அதுக்காக இப்பவே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு ஓட்டு இல்லைனாலும் என்ன, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஓட்டு இருக்கும், அவங்கள நம்ம வந்து அப்படி டியூன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்களான்னு புரியல. ஏன்னா இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது தாவேக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரூட் மேப்பே போட்டு கொடுத்துருக்கு. எப்படின்னா எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்கள சின்ன பசங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம், இவங்களை சொல்ல வச்சு ஓட்டு போட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல.
ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விஜய் அவர்களுடைய போட்டோவை கொடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களோட பெயரை சொல்லி அப்படி ஒரு ப்ரொபகண்டா நடக்குது. இது போதாதுன்னு ஸ்கூல் போற பசங்க கிட்ட வந்து விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்கன்னு கோஷம் போட சொல்லி அது ஒரு வீடியோ அட்டெண்ட் பண்றாங்க. விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 வீடியோ வரும். இன்னொரு வீடியோ பாருங்க, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அங்க ஒரு அரசு பள்ளி, அங்க தாவேக சார்பா ஒரு கபடி போட்டி நடத்துறாங்க. அது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி வந்து திமுக போன்ற கட்சிகளும் அது மாதிரி போட்டிகள் நடத்துவாங்க. ஆனா யாருமே வந்து ஸ்கூலுக்குள்ள கட்சி கொடியை கொண்டு போய் நட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை வச்சு வேலை செய்ய வைக்க மாட்டாங்க. ஆனா தாவேகவினர் வந்து அங்க பள்ளி மாணவர்களே வச்சே வேலையும் செஞ்சு இந்த மாதிரி ஸ்கூல் முழுக்க கிரவுண்டு ஃபுல்லா கட்சி கொடியை வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஸ்கூல்ல உள்ள பள்ளி ஆசிரியர் சொல்றாரு, கேளுங்க. டிவிகே சார்பா வாலிபால் நடத்துறாங்க. நிறைய கட்சிக்காரங்க இங்க நடத்திருக்காங்க. நடத்தும் போது கூட இங்க இந்த கிரவுண்டுக்குள்ள எந்த ஒரு கொடியும் கட்சி கொடி கட்டினது இல்லை, வச்சது இல்லை. இப்போ வந்து டிவிக்கு வந்து கட்சி கொடியை கட்டிட்டு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை இங்க படிக்கிற பசங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இங்க ஸ்கூல் கிரவுண்ட் நடத்துறோம்ன்றாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எத்தனையோ ஆண்ட கட்சி எல்லாம் இருக்கு, அவங்க கூட இதுக்குள்ள உள்ள வரல. இதெல்லாம் கூட அரசு பள்ளிகள் நடக்கிற விஷயம். டைரக்டா அவரோட இன்ஃபுளுன்ஸை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா, பெற்றோர்கள்கிட்ட பலாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வைக்கிற பிரைவேட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி அந்த நிர்வாகமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெயில்ல உட்கார வச்சு நாங்கள் உலக சாதனை பண்றோம் அப்படின்னு சொல்லி விஜயோட அந்த ஒரு படத்தை அப்படியே வந்து மாணவர்களை வச்சே ட்ரோன் ஷாட்ல காட்டுற மாதிரி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க. அந்த பெற்றோர்கள் வந்து சர மாதிரியே கேட்குறாங்க, நீங்க வந்து இதுக்காக எங்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு எங்க பசங்களை வந்து நீங்க வெயில்ல உட்கார வைக்கிறீங்க, அரசியல் கட்சி தலைவருக்கு அவரோட படத்தை வரைஞ்சு நீங்க வந்து சாதனை பண்ண போறீங்களா அப்படின்றத நேரடியா அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்டே கேட்கறாங்க. ஒரு மாசம் ஃபீஸ் கட்டலைன்னா கூட வெளியே நிக்க வச்சு பேரண்ட்ஸ் வர வைக்கிறீங்க. எங்க பசங்களை வெளியில உட்கார வச்சு யாரு 60,000 செலவு பண்றேன். சினிமா பாட்டு போட்டு கேட்டுக்கிறீங்க. வெயில்ல பசங்க குழந்தைங்களை எப்படி வெயில்ல உட்கார சிஎம்க்கு பாட்டு போடுங்க. விஜய் தெரியுன்னா விஜய் என்னப்பா சாதித்தாரு, விஜய் தெரிஞ்சு என்ன சாதித்தாரு, என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விஜய் என்னப்பா சாதித்தாரு. இது எல்லாமே எதை மையப்படுத்தி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அதை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கேள்வி எழுப்பணும். இங்க வந்து விஜய் அவர்களை சினிமால பார்த்து பிடிச்சு அவருக்கு ரசிகரா இருக்குங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அது வந்து பெரும்பான்மை கூட்டம் கிடையாது. அது வந்து ஒரு அதிகப்படியான லட்சக்கணக்கான கூட்டம் தான். ஆனா அதுதான் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மை அப்படின்றது கிடையாது. பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகருடைய படத்தை படமா மட்டும்தான் பார்ப்பாங்க, படத்தை பார்த்துட்டு கடந்து போவாங்க. இப்போ அப்படி ஒரு பெரும் கூட்டம், பெரும்பான்மை கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சின்ன அளவிலான தீவிரமான ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது இந்த பெரிய அளவிலான பெரும்பான்மை கூட்டத்தை இப்போ ரொம்ப தீவிரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ, இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத தாண்டி மேனிபுலேட் பண்றாங்கன்றது தோணுது. அது விஜய் அவர்களை பத்தி கொண்டாடினாதான் நமக்கு மதிப்பு, விஜய் அவர்களை பத்தி நாம வந்து முதலமைச்சர் விஜய், சிஎம் விஜய் வாழ்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு முதல்வர்னால என்னன்னு தெரியாது. அப்படி அவங்கள சொல்ல வச்சு இந்த வயசுலயே அவங்களை டியூன் பண்ண வச்சு இதெல்லாம் பேசினாதான் நமக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து ரெடி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதற்கான காரணம் அப்படிங்கிறது வருங்கால அரசியலுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து போட்டு வைக்கிறது. காரணம் என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இன்னும் தாவேகனுடைய ஆட்சி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டு அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டமா இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வரப்போற 2031 தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் மாணவர்களுக்கு பள்ளியை கிராஸ் பண்ணி அவர்கள் போறாங்க. கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது வந்துடும். அவர்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி ஓட்டை வாங்குவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு 8 லட்சம் மாணவர்கள் வந்து போறாங்க. இந்த 8 லட்சம் மாணவர்களையும் அப்படியே வந்து டிவிகேனுடைய கேடர்ஸா, டிவிகேனுடைய ஓட்டர்ஸா மாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. சந்தேகத்துக்கு இடமே இல்லை, அது தீவிரமா அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பள்ளிகள்லையும் போயிட்டு அந்த போட்டோ வச்சு மாணவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? நீங்க பெரியவங்கள்ட்ட போயிட்டு விஜய் அவர்கள் பத்தி பேச வைக்கலாம். ஒரு பப்ளிக் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லையா, அங்க போயிட்டு நீங்க வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து அவர்கள்ட்ட வந்து நீங்க தளபதி அவர்களுடைய புராணத்தை நீங்க பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யாருமே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நீங்க எதனாலும் பண்ணிக்கலாம். பள்ளிகள்ல போயிட்டு சரிவர அரசியல் புரிதலமான மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அது இருக்கணுங்கிற தேவையும் இல்லை, அவர்களுக்கு இருக்காது. இப்ப அவர்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி பண்ண வேண்டிய தேவை என்ன? நீங்க பொதுப்படையா வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா கூட அது பிரச்சனை இல்லைங்க. மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க அப்படின்னா கூட அது பிரச்சனை இல்லை. போட்டோவை கொண்டு போயிட்டு விஜய்ன்னு கத்துங்க அப்படின்னா அதுல என்ன மாணவர்கள் நல்லது நடந்துற போது? அது அவர்களுடைய கிரேடுக்கு, அவர்களுடைய கல்விக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல உதவியா இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது.
முழுக்க முழுக்க இது அரசியல். இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு சரி பண்ணணும்னு கோரிக்கை வைக்க கூட முடியல பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கமே இப்போ அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மோசமான போக்கு. ஸோ நம்ம இதை மக்கள் கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு. வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இதை கேள்வி கேளுங்க. நீங்க வந்து இது நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து தவற விட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம். சின்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த சினிமா சண்டை போடுவாங்க. நீங்க யார் ஃபேனு, நீங்க யார் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஃபேனா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை சின்ன வயசுலேயே உருவாக்குனாங்க. அப்போ பெரிய அளவில் யாருமே அது ஒரு குற்றமா பார்க்கல. இதனால என்ன ஆக போகுது, பசங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி, நான் வந்து விஜய் ஃபேன், நான் வந்து அஜித் ஃபேன், அது ஒரு கேங்கா இருப்பாங்க. நாங்கள்லாம் சூர்யா ஃபேன், அவங்க ஒரு கேங், இப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தரோட ஃபேனா இருந்தே ஆகணும். அது ஒரு டிஃபால்ட்டா கேள்வி மாதிரி. நீங்க யாரு ஃபேன் அப்படிங்கிற கல்ச்சர் இருக்கு இல்லையா, அங்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை எல்லாமே. அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இப்படி வந்து அரசியல் வரைக்கும் ரொம்ப வேரூன்றி போய் நிக்குது. நீங்க விஜய் அவர்களை குழந்தைகளை கொண்டாட சொல்றதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி இதை பேசிட்டோம். என்ன அப்படின்னா நல்ல காரணம் இருக்கு. இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஒரு 2-3 ஆண்டுகள் நல்லாட்சி பண்ணிட்டாரு, அவருக்குன்னு சொல்லி ஒரு பேரை சம்பாதிச்சுக்கிட்டாரு அப்படின்னா அதை இவங்க வந்து அரசியல் களத்துல ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கூட நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வராது. உண்மையிலே நல்லது பண்றாங்க அப்படின்னா அதை பாராட்டிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் விஜய் அவர்களை பாராட்டுறதுக்கோ இல்ல விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கிறதுக்கோ இவர்கள் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற காரணம் அப்படிங்கிறது வெறும் அவருக்கு ஒரே சினிமா பிரபலத்தை வச்சு மட்டும்தான். இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதுனால அது இன்னும் கூடிருச்சு. பாத்தீங்களா, நாங்க சினிமா பிரபலத்தை வச்சு ஜெயிச்சுட்டோம், அப்போ இதுதான் சரியான பாதை. நீங்களாம் தோத்துட்டீங்க, நீங்க என்னதான் நல்ல கருத்து பேசினாலும் அது வேஸ்ட். அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. எங்களை திட்டினீங்கன்னா தமிழ்நாட்டை திட்டின மாதிரி, தளபதியை திட்டினீங்கன்னா எல்லாரையும் திட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதை இன்னைக்கு வந்து இவருடைய அரசியல் வெற்றியை இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கே அரசியல் புரிதல் பெரிய அளவில் இல்லை. அப்போ ஸ்கூலில் உள்ளவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அவர்களுக்கு யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட தெரியாது. இவர்கள் சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணி சொல்லுவாங்க. விஜய் மாமா வாழ்க. என்ன விஜய் மாமா வாழ்க ஒன்றும் புரியல. அது வந்து பார்த்து நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை தெரியாமல் இருக்கு. ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து இதில் ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா, ரொம்ப தீவிரமா. என்னுடைய குழந்தைய வந்து நீங்கள் தவறான முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்காக அனுப்புகிறோம், இந்த மாதிரி அரசியல் பேசுறதுக்கோ இல்லை ஒரு நடிகருக்கு துதிபாடுறதுக்கோ அனுப்பலை அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு மனநிலை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கணும். இதை நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போனீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியை எடுத்துப்பாங்க. இந்த தேர்தலையே வந்து விஜய் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னா பல மாணவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசணும், ஆனால் அதற்கான தேவை ஏற்படல, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இல்லைன்னா விளைவுகள் வேற மாதிரி வந்து போயிருக்கும். ஸோ இது வந்து அதற்கும் அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்பவே மனதளவில் தயார்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா அதை வந்து நம்ம கேள்வி கேட்டு தடுத்தாகணும். நாளைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற வகையில் வாழ்த்துக்களை சொன்னாலும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான சூழலை நோக்கி தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரங்க போயிட்டு நேரடியாக மக்களை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த கட்சிக்காரங்க நாங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு நாங்கள் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற சொல்லி கிரெயினில் வந்து மாலை போடுறது, டிராஃபிக்கை வந்து மறித்து ஏதாச்சும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுறது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பப்ளிக்கை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணும். இன்றைக்கு இவர்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இது மாதிரி அரசியல் களத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது பெற்றோரையும் கடுமையான கொந்தளிப்புக்கு தான் உள்ளாக்கும். இதை வந்து தாவேக அரசு திருத்திக் கொள்ளணும், தாவேக கட்சியினரும் புரிஞ்சுக்கணும். நன்றி.